சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போறது திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசன்ல அடிச்சொல் திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண் கண் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 சுழி இன் வந்திருக்கு. தமிழ் அப்படிங்கிறது 3 எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கண்ணு 3 சுழி இன்னு 2 எழுத்து வருது. அதே மாதிரி ரெட்டை சுழி இன்னும் நாமும் வரும். 2 3 சுழி வரும், 2 ரெட்டை சுழி வரும். இதையுமே நீங்க வந்து மலை மேல 2 கண்ணு வச்சிருக்காங்க, அப்ப 2 இன்னுமே வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கதை கேளு, குடங்குடமா கதை கேளு, கதை கேளு குடங்குடமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சில இதெல்லாம் ரொம்ப சில்லித்தனமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து அக்கன் அப்படிங்கிறத இப்போ ரூக்கு பாருங்க, மேலே சுழிச்சு வர்றோம் தானே, இந்த ரூ வந்து இந்த புள்ளி தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த புள்ளியை ஞாபகம் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ அக்கு வருது 3 சுழிக்கு, அக்கன் அப்படின்னா குருக் அப்படின்னு வரும். இந்த கென், இந்த லாஸ்ட் ஜியை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கெஞ்சி, ஈஸியாக நம்ம கெஞ்சுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டா, கோக்கு என்ன வருது கொண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லி பார்க்கலாம். கண் அப்படிங்கிறதுக்கு என்ன, தமிழ் 3 எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி மலை மேலே ரெட்டை கண்ணும் இருக்கும் 3 கண்ணும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ ரெட்டை கண்ணும் வருது 3 கண்ணும் வருது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மாதிரி கதை கொடமா கதை கேளு, அப்போ கா தெலுங்கு குடகு. அடுத்து அக்கன் குரு ரூ வரும், அப்புறம் கெஞ்சி. அப்போ நீங்கள் ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து கீழே இருக்கிற பாக்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போல ஒன்று அமைஞ்சிருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ 3க்கு நம்ம ஆல்ரெடியே சொன்னோம், என்ன சொன்னோம், தமிழ் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 3 மலையாளம். அதே மாதிரி 3 இன்னு வந்தாலும் சரி, ரெட்டை சுழி இன்னு வந்தாலும் சரி மலையாளம் வரும். அதே மாதிரி குடங்குடமாக கதை கேளுங்கிறப்போ குடகு தெலுங்கு வரும். அடுத்து நம்ம ரூ வந்து அக்குக்கு சொன்னோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரூ கொடுத்துருக்காங்க. டம்மா, அதாவது ட்ரம்மில் நம்ம வந்து மோர் வந்து மொண்டு வைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூ வந்து பார்த்தீங்கன்னா டம்மான்னு நிறைய ட்ரம்மில் ஊற்றி வைக்கிறாங்க அப்படின்னு. ஜில்லுன்னு இருக்குது, மூஜி துளு, ஜி வந்துருச்சுனாவே துளு வரும் அப்படின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை சொன்னதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஞாபகத்துக்கு வரும். இங்கே பாருங்கள், மூடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே தெளு குடித்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி போதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதான் மூடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தெளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடு தெளு குடித்தா ஒரு மாதிரி கேராக ஒரு மாதிரி போதையாக மூடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்கட்காக மட்டும்தான், யாரும் தப்பாக மீன் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னது பாருங்கள், கண் 3 சுழி தமிழ் வருது, கண்ணு மலை மேலே வரும், அப்புறம் கன்னடம் ரெட்டை சுழியும் வரும். அப்போ இந்த கதை கேளு குடங்குடமா, இந்த அக்கு வந்த குருக்கு, அப்புறம் இங்கே பஜ்ஜி கெஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னால் இங்கே கொண்டா தோடா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பெயர்கள் 3 தமிழ் 3 மலை இருக்குது. மூடுனா தெளு குடிச்சா மூடு வரும். 3 ரூ வந்து டம்மு அப்படின்னு சொன்னோம். ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், ஜி லு துளு மூஜி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், துளுன்னு சொல்லுவோம். அப்போ ஜில்லு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.